7ஆம் இடம் செவ்வாய் சூரியன் சேர்க்கை என்ன பலன் ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ 7ஆம் இடத்துல வந்து செவ்வாய் சூரியனோட சேர்க்கை இருக்குன்றீங்க. இதை வந்து நம்ம பொதுவாக சொல்லிட முடியாது. இப்போ நீங்க என்ன லக்னம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்க கும்ப லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கும்ப லக்னம் 7ஆம் வீடு அப்படிங்கிறது சிம்ம வீடா வரும். அந்த இடத்துல சூரியன் செவ்வாய் சேர்க்கை ஏற்படும் போது அது ரொம்ப நல்ல சேர்க்கை. ஏன்னா சூரியன் அங்கே ஆட்சி ஆகுவாரு, செவ்வாய்க்கு அது நட்பு வீடா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த சூரியன் செவ்வாயை குரு பாக்குறாங்க, இல்ல சுக்கிரனோட சேர்ந்திருக்காங்க, இல்ல குரு சுக்கிரன் சுபகிரகங்களோட இணைவு இருக்குன்னா ரொம்ப நல்ல விஷயம். இந்த சூரியன் செவ்வாய் உங்களுக்கு நல்லது செய்யணும் இல்ல கெட்டது செய்யணும்னா கூட சூரியனோட திசை வரணும், இல்லைன்னா வந்து செவ்வாயோட திசை வரணும். இப்போ நீங்க திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க, மிதுன ராசியில பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த சூரிய தசையும் செவ்வாய் தசையும் உங்க வாழ்க்கையோட இறுதி பகுதியில் தான் வரும். அப்ப நீங்க நினைச்சு கவலைப்படவே வேணாம். திருமணத்தால இவங்களால எந்தவித பாதிப்புமே ஏற்படுத்த முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கின்றதுனால இது வந்து எந்த நேரத்துல வந்து உங்களோட தசை வருது, இந்த 2 பேரும் உங்க லக்னத்துக்கு உங்க ராசிக்கு யாரு, அவங்க எந்த பாவகத்துல எந்த கிரகங்களோட சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கணும். ஸோ 7ஆம் இடத்துல சேர்ந்திருக்காங்கன்னு சொல்றீங்க, திருமண ஸ்தானத்துல இவங்க 2 பேர் இருக்கிறது நல்லதுதான், கெட்டது கிடையாது. சனி ராகு இருக்கிறத விட இவங்க இருக்கிறது நல்லதுதான்.